இந்த மகர ராசிக்கு அதிபதி வந்து சனி பகவான். மகர ராசியில் குரு பகவான் நீசமாகிறார், செவ்வாய் வந்து உச்சமாகிறார். இப்போ இந்த இந்த ராசியில குரு பகவான் நீசமாகிறார். ஆனால் இந்த ராசிக்கு வந்து அவர் இப்போ பயிற்சி ஆக போகிறதுன்றது 5வது வீட்டில் இருந்தார். 5வது வீட்டிலேருந்து 6வது வீட்டுக்கு பயிற்சி ஆகிறார். ஸோ உங்களுக்கு வந்து உங்கள் ராசிக்கு வந்து தடைகள் ருணரோக சத்துருஸ்தானம் அப்படின்னு சொல்லுவாங்க. தடைகள் ஏற்படுத்தக்கூடிய அந்த இடத்துக்கு போகிறார். இந்த ராசிக்கு அதிபதி சனி பகவானாலும் இந்த ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள்னு பார்த்தோம்னா உத்திராட நட்சத்திரம் 2, 3, 4 பாதங்கள், திருவோண நட்சத்திரம், அவிட்ட நட்சத்திரம் 1, 2 பாதங்கள், இதெல்லாம் வந்து இந்த ராசியில் இருக்குது. உங்கள் 6வது வீடு அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு ருணரோக சத்துருஸ்தானம் அப்படின்னாலும் அந்த வீட்டில் குரு பகவான் இருக்கும் பொழுது நீங்கள் உங்களுக்கு பேங்க் லோன் கிடைக்கும், தடைகள் நீங்கும் அப்படின்ற இந்த மாதிரியான பாசிட்டிவான பலன்களும் இருக்கும். அவர் வந்து உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தையும் பார்க்குறார், 12ஆம் இடத்தையும் பார்க்குறார். ஆனால் இந்த காலகட்டங்கள் வந்து உங்களுக்கு வரவுக்கேற்ற செலவு, இது 2மே இருக்கும். வரவும் இருக்கும், வரவுக்கேற்ற செலவும் உங்களுக்கு ஏற்படும். நீங்கள் செலவு பண்ணுறதுக்கு முன்னால் தேவைதானான்னு 1க்கு 2 தரம் நீங்கள் யோசிச்சு செலவு பண்ணாலே நல்லது. இந்த ராசியில் உள்ள வேலை பார்க்குறவங்க அவங்களுக்கு வந்து எப்படி இருக்கும்னா, அவங்க கூட இருக்கிற வேலை பார்க்குறவங்களோ, உங்களுக்கு கீழே வேலை பார்க்குறவங்களோ உங்களுக்கு வந்து முன்ன மாதிரி கொஞ்சம் அனுசரணை இல்லாமல் போகலாம். உங்கள் கூட வேலை பார்க்குறவங்கனாலே உங்களுக்கு பிரச்சனைகள் வரும்.